ஆண்டவர் மிக நல்லவர். இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட இந்த ஆராதனையில் பங்கெடுப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீர்கள், எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறீர்கள், ஜெபத்தோடு வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசுவார், இடைப்படுவார். ஒவ்வொரு கூடுகையிலும் கர்த்தர் ஏதோ ஒன்றை தன் பிள்ளைகளுக்கு செய்யவும் கொடுக்கவும் விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் திருமணமாகி உங்கள் பெற்றோருடைய வீட்டுக்கு போகும்போது அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிள்ளை வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, விசேஷமான ஏதாவது ஒன்றை செய்து நமக்கு கொடுப்பார்கள். அதே போல் இன்றைக்கும் ஆண்டவர் விசேஷமான ஒரு நன்மையை நமக்காக செய்து வைத்திருக்கிறார். ஆகவே அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளத்தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். நானும் என்னுடைய அன்பு மகனும் இந்த நாட்களிலே ட்ராவல் பண்ணி இங்கே வந்து உங்கள் சபையிலே இந்த 3 நாட்கள் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை அன்போடு கூட அழைத்த பாஸ்டர் அவர்களுக்கு, பாஸ்டர் பாமர் பரமதாஸ் அவர்களுக்கும் அவருடைய அன்பு துணைவியாருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவிக்கிறேன். நெடுந்தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை வெறுமையாக அனுப்பவே மாட்டார், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புவார். பிரதர் இருக்கிறாங்களா கீபோர்டுக்கு? தேங்க்யூ ஜீசஸ். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்மோடு கூட ஆண்டவர் பேச வேண்டும் என்று கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாமா? தேங்க்யூ லார்ட். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, நான் இன்றைக்கு ஒரு தாகத்தோடு வந்திருக்கிறேன். சொல்லுங்க, நான் ஒரு வாஞ்சையோடு வந்திருக்கிறேன். நான் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். வாழ்க்கையிலே பலவிதமான புயல்களில் சிக்கி செய்வது இன்னதென்று அறியாது நீங்கள் ஒருவேளை வந்திருக்கலாம். But this day God wants to speak to you. பேசுகிற தெய்வம் மட்டுமல்ல, உங்களோடு பேசி உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் தீர்வை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, உங்களை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நாடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல மனசை திறந்து கர்த்தர்கிட்ட பேசுங்க. இவ்வளோ நேரம் கர்த்தரை ஆராதித்தோம். இந்த வேளை கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்கிற ஒரு வேளை. என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று இந்த ஆண்டவர் சொன்னார் அல்லவா? இது ஜெப வீடு. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இது ஒரு பாட்டா மட்டும் இருக்கக்கூடாது, இது உங்க ஜெபமா இருக்கணும். கைகளை உயர்த்திக் கொள்ளுங்க, கைகளை உயர்த்திக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்னாக வந்து நின்று, ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் முற்பிதாக்கள் உம்முடைய ஆலயத்தில் வந்து எப்படி உம்மை தொழுது உம்மிடத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுத்தார்களோ, அதே போல நானும் என் விண்ணப்பத்தை ஏறெடுக்க வந்திருக்கிற ஆண்டவரே. என் மனதில் இருக்கிற பாரங்களை எல்லாம் இடத்துல இறக்கி செல்ல வந்திருக்கிறேன். What is your burden? What is your heavy burden that you carried it all the way from your house? உங்க வீட்டில இருந்து இங்க வரைக்கும் நீங்க என்ன பாரத்தை சுமந்துட்டு வந்தீங்க? This evening God is going to deliver you. அவருக்கு பெயர் ஜெபத்தை கேட்கிறவர். சொல்லுங்க, ஜெபத்தை கேட்கிறவரே. சொல்லுங்க, நல்ல சத்தங்கள் உயரட்டும், சத்தங்கள் உயரட்டும். நீ ஜெபத்தை கேட்கிறவர். என் பாரத்தை எல்லாம் உங்க சமூகத்தில் இறக்கி வைக்க நான் வந்திருக்கிற ஆண்டவரே. என் இருதயத்தில் இருக்கிற துன்பங்களை எல்லாம் இடத்துல சொல்லிட்டு போக வந்திருக்கிற ஆண்டவரே. என் வாழ்வில் இருக்கிற துன்பங்களை எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போக வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும்
பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹalleluya. நேர ஜெபம் பண்ணலாமா? ஓ ஹalleluya கதனமஷோகோலியா, ஹalleluya சமனமஷே. நல்ல பாரத்தை எல்லாம் கர்த்தர்ட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க உள்ளத்தின் வாஞ்சைகளை எல்லாம் கர்த்தர்ட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இது மிக முக்கியமான ஒரு நேரம். ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிற தேவன் நம் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. எங்கள் பாரங்களை எல்லாம் இடத்துல சொல்லுகிற ஆண்டவரே, உங்கள் தேவைகளை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. இது எனக்கு மிக நெருக்கமான ஒரு சூழ்நிலை அப்பா. இது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் என்று சொன்னீர், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னீர். இந்த இக்கட்டு காலத்தில் ஆண்டவரே உங்க முகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, எங்கள் சஞ்சலங்களை எல்லாம் உடைய சமூகத்தில் ஊற்றிவிட வந்திருக்கிறப்பா. உங்க பிள்ளைங்க எதையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றாங்களோ, இன்றைக்கு ஜெபத்தை கேட்கிற தேவன் இன்றைக்கு உன் விண்ணப்பத்தை கேட்கிறார். உன் கண்ணீரை காண்கிறார். உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது மகனே. நிச்சயமாகவே முடிவு உண்டு மகளே. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹalleluya. அப்பா, எங்கள் குடும்பங்களிலே நீர் அற்புதங்களை செய்ய வேண்டும். எங்கள் குடும்பங்களிலே நீர் அதிசயங்களை செய்ய வேண்டும். எங்கள் வாழ்க்கையிலே நீர் கிரியை செய்ய வேண்டும். எல்லாரும் வாயை திறந்து சொல்லலாமா? எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார கிரியைகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பங்களை விட்டு விலகுவதாக. எங்கள் சந்தோஷங்களை பறிக்கும்படி, எங்கள் சமாதானத்தை எடுத்து போடும்படி, எங்கள் வீடுகளிலே கிரியை செய்கிற இருள் எல்லாம் விலகுவதாக ராஜா. இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இந்த தேசத்திலே நாங்கள் நாட்டப்பட முடியாதபடி, செழிக்க முடியாதபடி, எங்கள் ஆசீர்வாதங்களை தடை செய்கிற எல்லா சத்துருடைய கிரியைகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. எந்தெந்த குடும்பங்களுக்கெல்லாம் நன்மைகள் வர வேண்டுமோ இந்த ராத்திரி வேளையில அந்த நன்மைகள் வரட்டும் என்று அடியால் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Father, I release angelic ministry in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் தேவ தூதர்களை நாங்கள் ஆண்டவரே இவர்களுக்கு என்று இன்னைக்கு நாங்கள் ரிலீஸ் பண்றோம்ப்பா. உங்க தூதர்கள் கடந்து செல்வார்களாக. ஒரே ஒரு தேவ தூதன் 1,85,000 பேரை சங்கரித்தது போல இன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்காக ஒரு தேவ தூதன் எழும்பட்டு ஆண்டவரே. எல்லா கிரியைகள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. ஒருவேளை பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வந்திருப்பீங்கன்னா உங்க பலவீனமான இடங்களில் உங்க கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வியாதி என்னை விட்டு மாறட்டும், இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் என்னை விட்டு நீங்கட்டும், இந்த டயபெட்டிஸ், இந்த ஹைப்பர் டென்ஷன், இது நிமித்தம் வருகிற எல்லா நரம்பு பிரச்சனைகள், எலும்பு பிரச்சனைகள் ஆண்டவரே இவைகள் எல்லாம் மாறட்டும் சொல்லுங்க. சிந்தையில் இருந்து இந்த எண்ணங்கள் விலகுவதாக, மன அழுத்தங்கள் விலகுவதாக, எல்லா டிப்ரெஷன் விலகுவதாக. ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன் உங்க பிள்ளைங்களை விட்டு விலகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. வேலை இல்லாதது நிமித்தம், வீட்டில் அமர்ந்திருக்கிறது நிமித்தம் உண்டான மன வேதனைகள் எல்லாம் இயேசு ராஜாவின் நாமத்தில் விலகுவதாக. உங்க பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மைகள், வர வேண்டிய உயர்வுகள், வர வேண்டிய எல்லா அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய எல்லா சகாயங்கள் இன்றைக்கு இரவு கர்த்தர் உனக்கு சகாயம் பண்ணுகிற ஒரு இரவு. இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் உனக்கு உதவி செய்கிற ஒரு ராத்திரி. இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்பா, எடுத்துக்கொள்ளுகிறேன். அவர் தேவ தூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு இரவு கர்த்தர் உனக்கு கை கொடுத்து உதவி செய்கிற ஒரு இரவு. ஆண்டவர் கரத்தை நீட்டுகிறார். பற்றிக் கொள்ளுங்கள். சொல்லுங்க, மனுஷனை நம்ப மாட்டேன் ஆண்டவரே, என் திறமைகளை நம்ப மாட்டேன், என் தாளந்துகளை நம்ப மாட்டேன், இனிமே நான் உங்களை மட்டும்தான் நம்புவேன் ஆண்டவரே, உங்களை மட்டும் நம்புவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா
ஒருவேளை உங்கள் பிள்ளைகளின் நிமித்தம் நீங்கள் பலவிதமான மன உளைச்சல் இருப்பீர்கள் என்றால் அப்படிப்பட்டவர்களுக்காக இன்னைக்கு விசேஷமா ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அப்படிப்பட்டவர்கள் உங்கள் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை நிமித்தம், என் பிள்ளைகளின் நிமித்தம் நான் மிகுந்த மன பாரத்தோடு இன்னைக்கு வந்திருக்கிறேன். வலதுகையை உயர்த்தி கொள்ளுங்கள். ஒருவேளை ஒரு பிள்ளைக்காக நீங்கள் ஏங்கி வந்திருக்கலாம், ஒரு கர்ப்பத்தின் கனிக்காக நீங்கள் நாடி வந்திருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகளை குறித்த பாரத்தின் நிமித்தம் வந்திருக்கலாம். ஏதோ ஒன்று இன்றைக்கு ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கேளுங்க ஆண்டவரை பார்த்து. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஸ்தோத்திரப்பா. விடுதலை தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஒரே ஒரு நிமிஷம் நீங்க இருக்கிற இடங்களிலே எழும்பி நின்று இந்த தேவன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார் என்பதற்கு அடையாளமா 2 கைகளை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி, this is the way to honor the Lord who answered your prayers. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. விடுதலை தந்தவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. பதில்களை தந்தவரே, thank you Jesus. ஸ்தோத்திரம் ஏசையா. விடுதலை தந்தவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஒரு வேலை உனக்கு உண்டாகும் மகளே, வேலையை தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அப்பா, உங்களை நாங்க கனம் பண்ணி எங்க கைகளை உயர்த்தி நாங்க எங்க ஜெபங்களெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்றோம்ப்பா. எங்க விண்ணப்பத்தை கேட்டீங்க, எங்க கண்ணீரை கண்டீங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைங்க ஒருவருடைய நம்பிக்கை கூட வீண் போகாது. உங்களை நம்பின ஒருவரும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்கப்பா. சீக்கிரத்துல அந்த காரியங்கள் எல்லாம் உங்க பிள்ளைங்க பார்க்க போறதற்காய் நன்றி. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஒருவேளை யாரோ ஒருவருக்கு எங்களை குறித்து தெரியாதென்றால் ஓரிரு வார்த்தைகள் எங்கள் ஊழியத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன். சென்னையில் பைபிள் கால்ஸ் என்ற ஊழியத்தை நாங்கள் குடும்பமாய் செய்து வருகிறோம். என்னுடைய அன்பு கணவர் அவர்கள் ஒரு நல்ல போதகர். we have a church ministry. எங்களுக்கு ஒரு நல்ல திருச்சபை இருக்கிறது, நல்ல விசுவாசிகளை கொடுத்திருக்கிறார். அதே போல் பைபிள் கால்ஸ் என்ற ஒரு கல்லூரி, வேதாகம கல்லூரியை தேவ கிருபையினால் நடத்துகிறோம். விசுவாசிகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு வேதாகம கல்லூரி. முழு உலகத்திலும் இருந்து அநேகர் இதில் உள்ள ஆன்லைன் கோர்ஸிலும் படித்து கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்களும் இதில் இங்கிலீஷில் பைபிள் ஃபுல்லாக படிக்கிறாங்க. வாலிபர்களுக்கு ஜோசிஃபஸ் ஆண்ட்ரூ ஒரு யூத் பாஸ்டராகவும் ஒரு வர்ஷிப் லீடராகவும்
அதே நேரத்தில் இந்த பைபிள் கோர்ஸையும் நடத்துகிறார். நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி படித்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு பைபிள் டிவி என்ற ஒரு தொலைக்காட்சி ஊழியம் உண்டு. அதோடு கூட நல்ல இலக்கிய ஊழியம் உண்டு. பல புஸ்தகங்களை எழுதியிருக்கிறோம். எல்லாவற்றையும் கொண்டு வர முடியவில்லை. ஆனாலும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்படி சில புத்தகங்கள், ஆங்கிலத்தில் இருக்கிற புஸ்தகங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். பின்னாக புக் ஸ்டாலில் இருக்குது. அதில் ஒரு பேக்கில் 10 புக்லெட்ஸ் இருக்கும். நீங்கள் எனக்கு இது எல்லாமே பிரயோஜனப்படாதே, நான் ஒன்று மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இட் இஸ் அ மினிஸ்ட்ரி. ஸோ நீங்கள் என்ன செய்யணும், அதை வாங்கிட்டு உங்களுக்கு உபயோகமானதை நீங்கள் வச்சுக்கோங்க. யாரோ ஒருவருக்கு அது பயனுள்ளதாக இருந்தால், இன்றைக்கோ ஒரு நாள் யாரையோ ஒருத்தர் சந்திப்பீங்கன்னா அவங்களுக்கு அந்த புக்லெட்டை கொடுங்க. இது எல்லாமே ஜெபத்திற்கான புக்லெட்ஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சும்மா ஜஸ்ட் கோ அண்ட் ஹேவ் அ கிளான்ஸ், பார்த்துட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதோடு கூட எங்களுக்கு சேரிட்டி மினிஸ்ட்ரியும் பண்ணுகிறோம். கணவனை இழந்த கைம்பெண்களுக்காக ஒரு மலை தேசத்திலே ஒரு ஊழியத்தை செய்கிறோம். அநேக கணவனை இழந்த பெண்களை ஆண்டவருக்குள் தைரியப்படுத்தவும் அவர்களை பலப்படுத்தவும் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் நாட்களிலே அந்த பெண்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு சில நிகழ்ச்சிகளை நடத்தி இயேசுவை சொல்லுகிறோம். த பர்பஸ் ஆண்டவர் இயேசுவை சொல்வது தான். அதில் கடந்த வருஷம் 1000 பெண்கள் வந்திருந்தார்கள். அதில் பலர் போதகருடைய மனைவியர். அவர்கள் எல்லாரும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு சென்றார்கள். போதகருடைய மனைவியர் எல்லாம் வந்து பலனடைந்து சென்றார்கள். இதை போல ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கு மாலையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழுகிற ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுதுதான் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். நமக்கு சோதனைகள் பல வரலாம். அந்த சோதனைகளில் ஒரு பெரிய சோதனை என்னவென்றால், கர்த்தரோடு இருக்கிற உறவிலே நாம் தளர்ந்து போகும்படி நம்மை தளர பண்ணுகிற சோதனை தான் மிகப்பெரிய சோதனை. சரி, இன்றைக்கு கூட ஒரு வேத பகுதியை எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியை நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். சரியா? நீங்கள் எல்லாருமே சத்தமாக அவுட் ஸ்போக்கனாக இந்த வசனத்தை படிக்க போகிறீங்க. 1 to 4 வரைக்கும் சேர்ந்து படிக்கலாமா? புக் ஆஃப் லூக் சாப்டர் 11 verses from 1 to 4. எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குதுல்ல? சர்ச்சுக்கு வரும்போது கண்டிப்பாக பைபிளோடு வருவீங்கன்னு நம்புகிறேன். அப்படி இல்லைன்னா காரில் ஒரு பைபிளை எப்போவுமே வச்சுக்கோங்க. ஒருவேளை வேலையிலேருந்து நேராக வந்து அந்த பைபிளை எடுத்துகிட்டு உள்ளே வந்துடுங்க. கைகளில் வேதம் இருப்பது நல்லது. ஓகே. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டங்களில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். ஹல்லேலூயா! என்ன சொன்னார்? சொல்லுங்கள் என்றார். சீஷர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறார்கள். இந்த ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கிறாரே என்று ஆச்சரியப்படுகிறார்கள். அவர்கள் எல்லாரும் மீனவர்கள். அந்த மீனவர்களை ஆண்டவர் சீடர்களாக அழைத்து அவர்களை சீஷர்களாய் மாற்றுகிறார். ஆண்டவர் இயேசு அவர் செய்த ஊழியத்தில் 1 போதித்தார், 2 அற்புதங்களை செய்தார், 3 சீஷர்களை உருவாக்கி நீங்கள் போய் இந்த ஊழியத்தை செய்யுங்கள் என்று அவர்களை அனுப்பினார். நம்மையும் கூட ஆண்டவர் அப்படித்தான் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார், நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்கிறார். அதன் பிறகு நீ போய் என்னை குறித்து எல்லாருக்கும் சொல், நீ ஜெபம் பண்ணி எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும்படி நீ போய் ஜெபம் செய் என்று நமக்கு ஒரு மிஷனை கொடுத்து அனுப்புகிறார். இங்கே சீஷர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். யோவானுடைய சீஷர்கள் நன்றாய் ஜெபிக்கிறார்கள். ஏனெனில் யோவான் அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இங்கே அவர்கள் வந்து, ஆண்டவரே,
யோவான் கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் நீர் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஜெபம் என்பது இட் இஸ் an art. அது ஒரு கலை. அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா தேவைக்காக ஆண்டவரே எனக்கு அதைத்தாரும் இதைத்தாரும் என்று சொல்லிவிட்டு போவது மாத்திரம் ஜெபம் அல்ல. அது ஒரு ஆழங்களுக்குள் செல்லுகிற ஒரு அனுபவம். நீங்கள் கேட்கலாம், ஊழியர்களாகி நீங்கள்லாம் அப்படி செய்யலாம், நாங்கள்லாம் அப்படி வாழ முடியுமா? anyone can live that life. யாருனாலும் அந்த வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு எளிய விசுவாசியை வலிய விசுவாசியாய் மாற்றுவது அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த உறவு. சரி, இங்கே ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். நான் வேதம் முழுவதும் இன்றைக்கு உட்கார்ந்து எப்படியெல்லாம் பரிசுத்தவான்கள் ஜெபித்தார்கள், அவர்கள் ஜெப வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுருக்கமாய், பிரேயர் ஒரு பெரிய லெசன். எல்லாவற்றை குறித்து உங்களுக்கு நான் சொல்லித்தர முடியவில்லை என்றாலும் இன்றைக்கு மாலையில் உங்களுக்கு தேவையான, நமக்கு தேவையான ஒரு சில காரியத்தை நீங்களும் நானும் சேர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபித்தார்கள், வேதம் முழுவதும் யாரெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்தர் ஜெபம் பண்ணாங்க, தானியேல், யாக்கோபு. சூப்பராக நல்லா அழகாக ஆன்சர் பண்ணுறீங்க, அப்ரிஷியேட் யூ. எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. சரி, இப்போ திரும்ப கேள்வி, நம்ம ஜெபிக்கிறோமா? வெரி குட். நம்ம ஜெபிக்கிறோமா அப்படின்னா அதாங்க வாழ்க்கையில் சவாலாக இருக்குது. வேலை முடிச்சுட்டு வந்தால் எப்போ படுத்து தூங்கலான்னு இருக்குது. வீட்டில் பிள்ளைங்க, வேலை. அந்த ஊரில் எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் இருக்குது, இந்த ஊரில் நாங்கள் தான் வேலைக்காரர். ஆஃபீஸில் ஒரு பெரிய போஸ்டில் இருக்கிறேன், வீட்டில் வந்தால் நான் தான் பாத்திரம் கழுவுறேன் அப்படின்னு சொல்கிற சவால்கள் இந்த தேசத்தில் இருக்குது. ஆனால் இந்த சவால்கள் நிறைந்த தேசத்திலும் நாம் தேவனுக்காக வாழ முடியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? தானியேல் தான். தானியேல் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறாரு, ஆனால் தினம் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறாரு? நான் சொல்கிறேன், உங்கள் சூழ்நிலைமைகள் அல்ல உங்களை ஜெபிக்காமல் தடுப்பது, உங்கள் தீர்மானங்கள் தான் ஜெபிக்காமல் தடுக்குது. நான் ஜெபிக்கணும்னு நீங்கள் தீர்மானிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. இஸ்லாமிய நண்பர்களை பாருங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெபிக்கிறாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மசூதி உண்டு. கரெக்டாக அந்த டைம் வந்த உடனே சத்தம் கேட்கும். காலையில் சத்தம் கேட்கும், பகலில் சத்தம் கேட்கும், ராத்திரி சத்தம் கேட்கும். நான் யோசிப்பேன், எப்படிடா இவங்க ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 5 முறை எப்படியாவது வந்து ஜெபிச்சிடுறாங்க? ஏன்னா அது தீர்மானம். அப்படி செஞ்சாதான் கடவுள் தன்னை ஆசீர்வதிப்பார்னு அவங்க நம்புறாங்க. ஆனால் நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக அல்ல, உறவுக்காக நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். எந்த வேலை செஞ்சாலும் நான் ஆண்டவரோடு நெருங்கி இருக்க முடியும். தாவீது ஒரு பெரிய அரசன், ஆனாலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலுக்கே. ராஜா, உனக்கு நிறைய அரசியல் பிரச்சனை இருக்குது, நிறைய யுத்தம்லாம் நடக்குது, இதுக்கு மத்தியில் நீ எப்படி எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்ப? தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. அவர் ராஜாவா இருக்கும்போது மட்டும் ஜெபம் பண்ணல, இளைஞனா இருந்த போது மட்டும் ஜெபம் பண்ணல, வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த நாட்களிலும் he was a prayer warrior. இன்றைக்கு இந்த சர்ச்சில் வந்திருக்கிற இத்தனை பேருக்கும் ஆண்டவர் பேச விரும்புகிறார், உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. 4 பேருடைய ஜெப வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 18. ஆதியாகமம் 18. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சம்பவம் ஆபிரகாமின் ஜெப வாழ்க்கையை குறித்து சொல்லுது. வசனம் 22 சொல்கிறது. ஆதியாகமம் 18:22. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாமை குறித்து பைபிள் சொல்ற ஒரு அழகான டைட்டில், ஆண்டவருடைய சிநேகிதன். எப்படி? கர்த்தருக்கு சிநேகிதன். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா, அடிக்கடி ஒருத்தர் சந்திப்பாங்க, அடிக்கடி 2 பேரும் பேசிப்பாங்க. அப்படித்தானே? இல்லையோ? உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. இப்போ விட்டுருங்க. யங் டேஸில் ஸ்கூலில் படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்போது நமக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை அடிக்கடி சந்திப்போம். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நான் 10th +2 படிக்கும் பொழுதெல்லாம் காலையில்
ஸ்கூலுக்கு எப்போ போவோம், ஃப்ரெண்ட்ஸை எப்போ பார்ப்போம் அப்படின்னு இருக்கும். அதுக்கே 15 மினிட்ஸ் முன்னாடி போவோம். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, 15 மினிட்ஸ் முன்னாடி போய் இந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்கு ஒரு ஓரத்தில் இருந்து 5 ஃப்ரெண்ட்ஸும் அரட்டை அடித்து பேசிட்டு தான் அவங்க கிளாஸுக்கு நாங்கள் போவோம். எப்போ பார்ப்போம் ஃப்ரெண்டை, எப்போ மனசு திறந்து பேசுவோம். இது என்னன்னா, உள்ளத்தில் அன்பு இருக்கும் பொழுது தேடுதல் அதிகமாக இருக்கும். பல வேளைகளில் கணவன் மனைவியை சரியாக நேசிக்கலைன்னு மனைவிங்க ஒரே கம்ப்ளைண்ட். என் வீட்டுக்காச்சு நான் வேறு என்ன கேட்குறேன், அவர் என் கூட உட்காந்து ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் நான் கேட்குறேன், வேறு ஒன்றும் கேட்கல. ட்ரெஸ்ஸு கேட்கல, டைமண்ட் ஜுவல்லரி கேட்கல, அவர் பேசணும். ஐ எக்ஸ்பெக்ட் ஹிஸ் லவ். இதுதான் ஒரு மனைவியுடைய டிமாண்டாக இருக்குது. ஒரு புருஷனுடைய டிமாண்டாக அப்படி தான். நான் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் நீ கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், என் கூட வந்து கொஞ்ச நேரம் நீ நல்லா பேசுறியா அப்படின்னு அவர் கேட்குறார். இது மாதிரி பேசுகிறது உறவுகளை பலப்படுத்தும். சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஒய்ஃப் உட்காந்துருக்குறாங்கல்ல, ஹஸ்பண்டை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, நீ என் கூட ஒழுங்காக பேசுற. என்ன அழகாக சொல்கிறாங்க பாருங்க. நீ என் கூட ஒழுங்காக பேசுனா நம்ம 2 பேருடைய உறவு எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ பேசினால் உறவு பலப்படும். நாங்கள் ஊழியத்து நிமித்தம் பல நாட்கள் பிரிந்திருப்போம் பாருங்க. இப்போ நான் இங்கே வந்துட்டேன், கரெக்டாக 1 மந்த்து. ஏப்ரல் 7ஆம் தேதி இங்கே வந்தேன். மே 7ஆம் தேதி ஊருக்கு போயிடணுன்னு டிக்கெட்டை புக் பண்ணியாச்சு. ஏன்னா 7th எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி. அதனால் அந்த வீக் நான் இருக்கவே மாட்டேன், நான் கண்டிப்பாக 7th வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் போகிறேன். அப்போது 1 மாதம் பிரிந்து இருக்கிறோம். எப்போ சந்திப்போம், எப்போ பேசுவோம் அப்படின்னு மனசு என்ன செய்யும், பேசுகிறதுக்கு ஆசைப்படும். உங்கள் உள்ளத்தில் உங்கள் ஒய்ஃபோட உங்கள் ஹஸ்பண்டோட பேசுகிற ஆசை குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஒரு 3 நாள் எங்கேயாவது வெக்கேஷன் போயிட்டு வாங்க. சரியா? போய் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு மனம் திறந்து பேசி மனம் திறந்து ஜெபம் பண்ணி அன்பாக ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு வாங்க. அங்கேயே தீர்மானம் எடுத்துகிட்டு வந்துருங்க. இனிமேல் ஊருக்கு போனால் கூட நம்ம இப்படி தான் இருக்கணும், அன்பாக இருக்கணும், நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாது, எங்கேயோ இருந்து எங்கேயோ போகிறோம். ஏன்னா உறவு நேரம் செலவழிக்கும் பொழுது அது பலப்படுகிறது. ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதன். அப்போ ஆண்டவர் அவரை பற்றி சொல்றாரு. 18வது வசனம், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. எவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப டிரான்ஸ்பேரண்ட்டாக இருப்பாங்க. எனக்கு கூட சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. மனம் திறந்து எல்லாத்தையும் அவங்கள்ட்ட நான் பேச முடியும், ஜெபிக்க முடியும். வெறும் பேச்சு மட்டுமல்ல, ரியல் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ், தே ஸ்டே டுகெதர் அண்ட் தே ப்ரே டுகெதர். ரியல் கப்புள், தே ஸ்டே டுகெதர் அண்ட் ப்ரே டுகெதர். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அடிக்கடி ஜெபிக்கலைன்னா உங்கள் உறவில் ஒரு விரிசல் வரும். நான் சொல்கிறேன், எந்த குடும்பத்தில் கணவனும் மனைவி இணைந்து ஜெபிக்கலையோ அந்த வீட்டில் கட்டாயம் விரிசல் வரும். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்டை பற்றி. நான் அவன்கிட்ட சொன்னால் அவன் அதை அவன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பான். இன்றைக்கு தேவன் தனக்கு சிநேகிதனை போல தன்னோடு பேசுகிறவர்களை தேடுகிறார். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தன்னோடு பேசுகிறவர்கள். சரி, இங்க சோதோமை அழிக்க தேவதூதர்கள் போயிட்டாங்க. பைபிள் சொல்லுது, திரும்ப என் கூட படிங்க 22. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு இருந்தான். பயங்கர சேலஞ்ச். ஃபேமிலியில் பெரிய பிரச்சனை. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது லோத்தும் கூடவே வந்தார். அப்படிதானே? 2 பேரும் சேர்ந்து வராங்க. அப்போது திடீர்னு ஒரு இடத்துல லோத்து ரொம்ப சோவாருக்கு போகிற வழி ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டாரு. அப்போது ஆபிரகாம் தனியாக வந்துட்டார். இப்போ லோத்தின் வாழ்க்கை, அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரின் வழியில் நடவுங்கள்னு சொல்லலை. அதை எதை சொல்லுதுன்னா, லோத்து தேவனோடு நெருக்கமாக இல்லை. ஒருவேளை இந்த தேசத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கலாம். உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப நல்லா இருந்திருக்கலாம், வேற மாதிரி இருந்திருக்கலாம். இங்கே வந்த பிறகு நீங்கள் நெருக்கமாக இல்லைன்னா நேச்சுரலி என்ன ஆகும்னு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களை சரியாக கர்த்தருக்குள்ளே வளர்க்க மாட்டீங்க. அது நடக்காது. உங்களுக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் உங்கள் பிள்ளைங்களுக்குள்ளே போகும். உங்களுக்குள்ளே என்ன தாகம் இருக்குதோ அதுதான் உங்கள் பிள்ளைங்களுக்குள்ளே நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ளே என்ன அனல் எரியுதோ அதுதான் உங்கள் பிள்ளைங்களுக்குள்ளே பற்றி எரியும். லோத்தும் ஆபிரகாமும் ஒரே போல புறப்பட்டார்கள்.
ஆனால் ஒரு ஆபிரகாம் தன் பிள்ளையாகிய ஈசாக்கை சரியாய் வளர்த்தார். ஆனால் ஒரு லோத்து தன் 2 பெண் பிள்ளைகளை சரியா வளர்க்கல. ஏன்னா லோத்துக்கும் தேவனுக்கும் இருந்த கனெக்ஷன் சரியில்லாததுனால அவன் சந்ததி பாதிக்கப்பட்டது. ஒருவேளை கர்த்தரை தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஏன் சொல்றேன் தெரியுமா? இஃப் யூ சர்வ் த லார்ட், யுவர் ஜெனரேஷன் வில் சர்வ் த லார்ட். இஃப் யூ லவ் த லார்ட், யுவர் ஜெனரேஷன் வில் லவ் த லார்ட். நீங்கள் கதவை பூட்டி ஜெபம் பண்ணுறதை உங்கள் பிள்ளைங்க பார்க்கணும். மம்மிகிட்ட வந்து சொல்லணும், மம்மி டேடி ஜெபம் பண்ணுறாங்க, ஐ வாண்ட் டு டிஸ்டர்ப் டேட் அப்படின்னு சொல்லணும். டேடிகிட்ட வந்து சொல்லணும், மம்மி இஸ் ப்ரேயிங், டோன்ட் டிஸ்டர்ப் ஹர் அப்படின்னு உங்கள் பிள்ளைங்க சொல்லணும். டேடி இஸ் ரீடிங் பைபிள், ஐ வாண்ட் டிஸ்டர்ப் டேடி. அப்படி உங்கள் பிள்ளைங்க நீங்கள் ஜெபிக்கிறத, நீங்கள் வேதத்தை வாசிக்கிறத, நீங்கள் உபவாசிக்கிறத, டேடி இன்னைக்கு நீங்கள் சாப்பிடலை அப்படின்னு கேட்டால், டுடே டேடி ஃபாஸ்ட் பண்ணுறேன் நான் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்போ ஃபாஸ்டிங் ஏன் ஃபாஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பிள்ளை கேட்கும். உடனே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு பஸ்கா ஆசரிப்பு என்ற ஒரு ஆசரிப்பை செய்ய சொன்னார். இருக்குதா பைபிளில்? எவ்ரி இயர் அந்த குறித்த நாளில் பஸ்காவை ஆசரிக்கணும். அந்த பஸ்கா ஆசரிப்பின் போது வீட்டில் உள்ள எல்லாரும் மேசையிலே உட்கார்ந்திருப்பார்கள். அப்போ உட்கார்ந்திருக்கும் பொழுது அங்கே பஸ்காவுக்குரிய சில பொருட்கள் எல்லாம் மேசையில் இருக்கும். அதில் ஒன்று அப்பம், அதை அடுத்து கசப்பான கீரை, அந்த கீரையில் தோய்க்கிற கசப்பான கீரை, அந்த கீரையை தோய்க்கிற உப்பு தண்ணீர். அப்போது இந்த தகப்பன் வந்து அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன் இந்த பாஸ்ஓவரை ஆசரிக்கிறோம், பஸ்காவை எதுக்கு ஆசரிக்கிறோம்னு யாருக்கு சொல்லி கொடுக்கணும்? பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு முதல்ல அந்த அம்மா சில கேள்விகளை சொல்லி கொடுப்பாங்களாம். நம்ம பாஸ்ஓவர் டேபிளில் உட்கார்ந்துருக்கும் போது நீ டேடிட்ட இதெல்லாம் கேட்கணும். என்ன கேட்கணும்? டேடி நம்ம எதுக்கு இந்த பாஸ்ஓவரை ஆசரிக்கிறோம் அப்படின்னு பிள்ளை கேட்கணுமா? எப்படி? அம்மா சொல்லி கொடுக்கணும், நீ இந்த கேள்வியை கேளு. டேடி நம்ம எதுக்கு இந்த பாஸ்ஓவரை ஆசரிக்கிறோம்? உடனே அப்பா சொல்வாராம், நாங்கள்லாம் இந்த எகிப்தில் யாராக இருந்தோம்? அடிமைகளாக இருந்தோம். அன்னைக்கு ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் ரத்தத்தை வாசல்கள் நிலைக்கால்களில் பூசினப்போ சங்கார தூதன் வரல. அதனால தான் நீயும் நானும் எப்படி இருக்கிறோம்? பிழைத்து இருக்கிறோம். அதனால அதை நினைவு கூறும்படி தேவன் சொன்னார். ஸோ எவ்ரி இயர் நம்ம ஆசரிக்கிறோம்ல, நீயும் வளர்ந்து பெரியவளா ஆன பிறகு, பெரியவனா ஆன பிறகு பஸ்காவை ஆசரிக்கணும் அப்படின்னு தகப்பன் சொல்லணுமா? ரெண்டாவது அந்த குழந்தை கேட்குமா, டாடி எதுக்கு இந்த கசப்பான கீரையை உப்பு தண்ணியில் தொட்டு நம்ம சாப்பிட்றோம்? உடனே தகப்பன் சொல்வாரா, எகிப்தில் எங்கள் வாழ்க்கை கசப்பான வாழ்க்கையாக இருந்தது. அடிமைகளாய் நாங்கள் வாழ்ந்தோம். எகிப்தியர் எங்களை அடித்தார்கள், கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். வாழ்க்கை கசப்பாக இருந்தது. கண்ணீரோடு கண்ணீர் சிந்தி நாங்கள் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணினோம். அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து தேவன் எங்களை விடுதலை செய்தார். ஆகவே கசப்பான கீரையை உப்பு தண்ணீரில் தொட்டு சாப்பிடுகிறோம் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க. அப்புறம் குழந்தை கேட்குமா, டாடி நம்ம எதுக்காக புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடுகிறோம்? உடனே டாடி சொல்லணும், ஏன் புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்றோம் சொல்லுங்க. முதல்ல நமக்கு தெரியணும்ல, ஏன் புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்றோம்? இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து ஆண்டவர் தீவிரமா என்ன செய்ய வைத்தார்? புறப்பட வைத்தார். பிசைந்த மாவு புளிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன செஞ்சிட்டாங்களாம், அவ்வளோ ஷார்ட் டைம்ல எல்லாம் பேக் பண்ணி கிளம்பிட்டாங்களா. ஒருவேளை இப்போ உங்கள் வீட்டு வாசலில் ஒரு ட்ரக்கு வந்து நின்று நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸில் வீடை வெக்கேட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? என்னென்ன இருக்கிறதோ தூக்கி வாரி போட்டுட்டு கிளம்புவீங்கல்ல. அது மாதிரி இஸ்ரவேலர் பிசைந்த மாவு புளிக்கும் முன்னதாக அவங்க கிளம்பிட்டாங்களாம். உடனே சொல்லுவாங்களாம் தகப்பன், ஆண்டவர் அவ்வளோ தீவிரமா நம்மளை விடுதலை செய்தார், அதை நினைவு கூறும்படி நம்ம எதை சாப்பிட்றோம்? புளிப்பில்லாத அப்பத்தை. அப்போ கேள்விகளுக்கெல்லாம் குழந்தைக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? பதில். அது வளர்ந்து பெரியவள் ஆகும்போது பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். எகிப்திலிருந்து தேவன் விடுதலை செய்தார், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் விடுவித்தார். ஆகவே அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து சாப்பிடுகிறோம். புளிப்பில்லாத அப்பம், அவ்வளோ ஷார்ட் டைமில் காட் விடுதலை பண்ணினார். ஆகவே புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடுகிறோம். கசப்பான கீரை, உப்பு தண்ணீர், பெற்றோர் நம்முடைய ஃபோர் ஃபாதர்ஸுடைய அந்த வாழ்க்கை கசப்பாக இருந்துச்சு. கர்த்தர் விடுதலை செய்தார். வாழ்க்கையெல்லாம் மறக்கக்கூடாது. இன்னைக்கு என் வாழ்க்கையில் இப்படி கசப்பு வரும் பொழுதும் கர்த்தர் விடுதலை செய்வார் என்று அந்த பிள்ளைகள் பாஸ்ஓவரை நினைப்பார்களாம். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன்.
உங்கள் பிள்ளையை உட்கார வச்சு நீங்கள் பைபிளுடைய சரித்திரத்தை கடைசியாக சொன்ன நாள் இது. ஆண்டவருடைய விடுவிக்கிற வல்லமையை குறித்து பிள்ளைங்கள்ட்ட பேசியிருக்கிறீங்களா? சுகமளிக்கிற வல்லமையை குறித்து பிள்ளைகள்கிட்ட பேசியிருக்கிறீங்களா? கர்த்தர் இயேசு ரத்தம் சிந்தினார் என்பதை பேசியிருக்கிறோமா? நம்ம அடுத்த தலைமுறைக்கு பக்தியை கடத்துகிறோமா? இந்த தேசத்தில் பெரிய ஒரு சவால், பிள்ளைங்கள்லாம் சர்ச்சுக்கு வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சிலர். அடுத்த தலைமுறை ஆண்டவரை சேவிக்கிறது இல்லை. குழந்தைங்களா இருக்கும்போது வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க, டீனேஜர்ஸ் ஆன பிறகு வர்றதில்லை. ஏன் தெரியுமா? அந்த 13 வயசுக்குள்ள அந்த பிள்ளைக்குள்ள விதைக்க வேண்டிய விதைகளெல்லாம் விதைக்காம நம்ம வேலை, நம்ம கிரீன் கார்டு, நம்முடைய வருமானம், நம்முடைய சம்பளம், காரு, வீடு, இதன் மேலேயே நம்முடைய கவனங்கள் போய் கடைசியில் சம்பாதிக்க வேண்டிய சொத்தை தொலைத்து விடுகிறோம். பிள்ளைகள் வளர்ந்து நிற்கிறார்கள், தேவனற்றவர்களாய் வளர்ந்து நிற்கிறார்கள். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், ஆபிரகாமுக்கு நான் மறைக்கவே மாட்டேன், அவன் என் ஃப்ரெண்டு, அவனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னா அவன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பான். குட் ஃப்ரைடே அன்னைக்கு சர்ச்சில் சர்வீஸ் நடக்குது. இங்கே இதே போல் சண்டே ஸ்கூல் பிள்ளைக்கு தனியாக சர்வீஸ் நடக்கும். நான் என்ன செஞ்சேன், அந்த 7 வார்த்தைகள்லாம் பேசினாங்க. இடையில எழும்பி அந்த சண்டே ஸ்கூல் ரூமுக்கு போனேன். அந்த பிள்ளைங்களை பார்த்து, do you know what is today? இன்னைக்கு என்ன நாள் தெரியும்? குட் ஃப்ரைடே அப்படின்னுச்சுங்க. சரி, உங்களுக்கு குட் ஃப்ரைடேனா என்னன்னு தெரியுமானா ஆளாளுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுது. ஒரு குழந்தை எழும்புச்சு, சொல்லிச்சு, ஆண்டவர் ஏசப்பா நமக்காக இந்த உலகத்தில் வந்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்ம பாவங்களெல்லாம் மன்னிச்சாங்க, நம்ம நோயெல்லாம் தீர்த்தாங்க. ஏசப்பா சிலுவையில் அவ்வளோ நேரம் தொங்கின போது அப்படின்னு அது ஸ்டோரியவே சொல்லுது. உண்மையில் ஐ காட் அஸ்டானிஷ்ட். நான் கேட்டேன், உனக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னு. எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி? அப்பா சொல்லி கொடுத்ததுனால 6 வயசு குழந்தை குட் ஃப்ரைடே ஸ்டோரியை சொல்லுது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை எழுப்பி விட்டு பைபிளில் ஒரு ஸ்டோரியை சொல்லுனா தைரியமாக சொல்ல முடியுமா? யூ ஹேவ் டு ட்ரெயின் யுவர் சில்ட்ரன். ஆண்டவர் ஏன் ஆபிரகாமை நம்பினார்? ஏன் அவர் ஜெபத்தெல்லாம் கேட்டார்னா, ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், அவன் நான் சொல்றதெல்லாம் செய்வான். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நாம் குறைவுபட்ட பெற்றோராக இருந்தால் இந்த ஆராதனையிலே ஒரு தீர்மானம் எடுங்கள். ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். டர்ன் யுவர் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். சொல்லுங்க பார்க்கலாம், நான் என்ன சொன்னேன்னு. டுவர்ட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். பாஸ்டரை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். யூத்துக்குன்னு ஒரு பாஸ்டர், யூத்துக்குன்னு ஒரு சர்வீஸ். ஏன் தெரியுமா? நம்ம பிள்ளைங்க கர்த்தருக்குள்ளே வளர்ந்துருவாங்க. உலகம் அவங்களத்தோட நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்கிறோம், மீதியை தேவன் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. சரி, இந்த ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறார். அப்போ ஆபிரகாம் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். வசனம் 23. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ? அவருக்கே ஒரு சந்தேகம். ஆண்டவரே, நீங்க ரொம்ப நல்லவர், ஆனா துன்மார்க்கனோட, லோத்து ஒரு நீதிமான் தான், அவர் குறைவுள்ளவர் ஆனால் நீதிமான். உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஒரு நீதிமான் தான். கொஞ்சம் வாழ்க்கையில குறை இருக்குது, அதெல்லாம் சரிப்படுத்திட்டா எல்லாம் சரியாயிரும். வந்து நிற்கிற துன்மார்க்கர் கூட நீதிமான் அழிப்பீரா? ஆண்டவர் என்ன பதில் திரும்ப சொல்லுகிறார். 24 படிங்க, வசனத்தை படிங்கும் போது எங்கூட சேர்ந்து படிங்க. பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? ஆண்டவரை அழிப்பீரோ? சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பீர். அந்த ஜெபம் உள்ளத்திலிருந்து வருது. பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், whenever you come to God, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஜெப வேளைக்காக நன்றி ஆண்டவரே, இந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படி இல்லை. ஆண்டவரே, உங்கள் திரு சன்னிதானத்தில் வந்து உம்முடைய அடியான் கைகளை உயர்த்தி நிற்கிறேன், உம்முடைய அடியாள் கைகளை உயர்த்தி நிற்கிறேன். எனக்காய், என் குடும்பத்துக்காக உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன்ப்பா. இந்த ப்ரேயர் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஃபோக்கஸ்டாக இருக்கணும், வித் ஆல் ரெவரன்ஸ். எல்லா சகோதரர்களும் ஜெபம் பண்ணுற வேளையில் கைகளை உயர்த்தி ஜெபிக்க பழகுங்கள், கருத்தாய் ஜெபிக்க பழகுங்கள். முடிந்தா முழங்கால் படிட்டு கைகளை உயர்த்தி ஜெபிக்க பழகுங்கள். பெலன் இருக்கிற வரைக்கும் கைகளை உயர்த்தி, லார்ட், ஐ எம் ஸ்டாண்டிங் இன் யுவர் ஆசம் பிரசன்ஸ். காட், என் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் மாற்றணும், நீங்கள் நீதி செய்யாது இருப்பீங்களா ஆண்டவரே? அந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தை ஊத்துற ஜெபமாக இருக்கணும். ஆபிரகாம் அப்படி தான் ஜெபிக்கிறார். அழிப்பீரோ அழிப்பீரோ அழிப்பீரோன்னு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் எப்படி வருது தெரியுமா? 26வது வசனம் படிங்க.
அதற்கு கர்த்தர் நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். நான் அழிக்க மாட்டேன்பா, அழிப்பீரோன்னு கேட்டல்ல, நான் அழிக்க மாட்டேன். அந்நாட்களிலே தேவன் பரிசுத்தவான்கள் எப்படி பேசுவார்னா நல்ல ஆடிபிள் வாய்ஸ்ல பேசுவார். ஆபிரகாம், மோசே இவங்கெல்லாம் அப்படி கேட்டாங்க. இந்நாட்களில் எப்படி பேசுவார்னா ஹோலி ஸ்பிரிட் மனசுக்குள்ள, நீ காலையில் சிஸ்டர்ஸோட ஷேர் பண்ணி மனசுக்குள்ள இருந்து ப்ராம்ப்ட் பண்ணுவார். ஆண்டவர் எல்லா ஜபத்துக்கும் பதில் கொடுக்கிறார். 28 கடைசி லைனை படிங்க. நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை. 29 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை. 30 நான் 30 நீதிமான்களை கண்டால் அதை அழிப்பதில்லை. 31 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை. 32 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றால் கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினார். உங்க ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? as if God is in your prayer closet. உங்க ஜெப அறையில் தேவன் நிற்கிற மாதிரியும் நீங்கள் அவரை சந்திக்கிற மாதிரியும் அவரோடு பேசுகிறது போலவும் கனத்தோடும் பயத்தோடும் மரியாதையோடும் பேசி சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆராதனை செய்து ஜெபெல்லாம் முடித்த பிறகு இப்போ ஆண்டவர் எழும்பி போகிறாருன்னு தெரிஞ்ச பிறகு, ஆண்டவரே அடியானின் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேன்னு சொல்லி முடிஞ்சா தலையில் குனிஞ்சு முகம் தரையில் படும்படி ஆண்டவரை வணங்கி அவர் பாதங்களை முத்த செஞ்சு ரொம்ப நன்றிப்பா அப்படி சொல்லிட்டு எழும்பி பாருங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆபிரகாம் அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்திருப்பார். Hallelujah. A man of God who stood before God. அவர் தான் உங்களுக்கும் எனக்கும் ஆவிக்குரிய தகப்பன். அவருடைய ப்ரேயர் லைஃப் தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு முன்மாதிரி. அழிப்பீங்களா ஆண்டவரே? அழிக்க மாட்டேன். செய்வீங்களா ஆண்டவரே? செய்ய மாட்டேன். உங்க ஜெபத்தை முடிச்ச பிறகு உட்கார்ந்து வேதத்தை படியுங்கள். அந்த வேதத்தை கிரமமா படிக்கும்போது அன்னைக்கு என்ன ஜெபம் பண்ணீங்களோ அந்த ஜெபத்துக்கு பதில் அன்னைக்கு வந்துடும். இதுதான் என் அனுபவம். ஹல்லேலூயா. பதில் வரலன்னா வர வரைக்கும் படிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் படிக்கிறீங்க, பதில் வரல, 6 படிங்க, பதில் வரல, 7 படிங்க, பதில் வரல, 8 படிங்க. எங்கேயோ ஒரு இடத்துல பேசிடுவார். கரெக்டாக வேர்டு கிடைச்ச போது தேங்க்யூ லார்ட், யூ ஆன்சர் மை ப்ரேயர்ஸ். சில வேளைகளில் எல்லா நாளும் முக்கியமான ஜெப குறிப்பாக இருக்காது, ஆனால் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கைடன்ஸ் கொடுப்பார், ஒரு வார்த்தை கொடுப்பார். நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு பேசுவார். ஏதோ ஒரு சிக்னஸ்ல கஷ்டத்தோடு இருப்பீங்க, அந்த வசனத்தை வாசிச்சு தேங்க்யூ ஃபாதர் முடிஞ்சா ஒரு டைரியில் எழுதி வைங்க, நான் இப்படி ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு இப்படி பதில் கொடுத்தார். ஜெபம் பதில், ஜெபம் பதில், ஜெபம் பதில். இதுதான் ஆபிரகாமுடைய பிரேயர் பேட்டர்ன். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்? ஜெபத்தை செஞ்சு முடிச்சுட்டு ஓடி வந்துடுறோம். இல்லை, உட்கார்ந்து பதிலை வாங்குங்கள். வார்த்தையிலிருந்து வசனத்தை கொடுப்பாரு, அதுக்கு பிறகு காரியத்தை நடத்துவார். ஹல்லேலூயா. பிரேயர் ஆஃப் ஏப்ரஹாம். ரெண்டாவது பிரேயர் ஆஃப் டேனியல். தானியலின் ஜெபம் எப்படி இருந்துச்சுன்னு சுருக்கமா ஒரு சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். தானியலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். டேனியல் 6:10. தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். சரி, தானியேலுடைய ஜெப வாழ்க்கையில நான் எதை கண்டுபிடிச்சேன்னா சிஸ்டமேட்டிக் பிரேயர். ஆபிரகாமுடைய பிரேயர் லைஃப்ல 2-வே கம்யூனிகேஷன். என்ன கம்யூனிகேஷன்? அவர் பேசுவார், ஆண்டவர் பேசுவார், அவர் பேசுவார், ஆண்டவர் பேசுவார். இனிமே உங்க பிரேயரை முடிச்சுட்டு உடனே எந்திரிச்சு ஓடிடக்கூடாது. உட்கார்ந்து கெட் ஆன்சர் ஃப்ரம் காட். கடவுள் பேசும்படி காத்திருங்க, ஆண்டவர் பேசுவார். தானியேலுடைய ஜெப வாழ்க்கை சிஸ்டமேட்டிக் பிரேயர் லைஃப். நமக்கெல்லாம் ஜெபத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதில் ஒன்று கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஜெபம் பண்ணுறதில்ல. உண்மையா இல்லையோ? நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரேயர் வாரியஸாக இருக்கிறீங்கன்னு பார்த்து ஆச்சரியப்படுறேன். உண்மையா
4 நாள் ஜோம் பண்ணால் 5ஆம் நாள் ஃப்ளாப் ஆயிடுது இல்லை. அன்றைக்கி 4 மணிக்கு எந்திரிக்க வேண்டிய நம்ம 7 மணிக்கு எந்திரிச்சிடுவோம். அப்புறம் அன்றைக்கி நம்மளால் ஜோம் குற்ற மனசாட்சியும் வரக்கூடாது. நான் சொல்கிறேன், ஒரு நாள் நீங்கள் ரொம்ப தூங்கிட்டீங்க, ரொம்ப வேலை, ஜெபிக்க முடியலைன்னா சிம்பிளாக போய் நின்று, ஆண்டவரே என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நான் ஜெபிக்கவே முடியலை, ஆனால் ஒன்றே ஒன்று கேட்குறேன், உங்கள் கிருபையை மட்டும் எனக்கு தந்துருங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுசும் என் ஜெபம் இருக்க வேண்டிய இடத்துல உங்கள் கிருபை முடிக்கணும். இன் ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. போயிட்டே இருங்க. அன்னைக்கு தருவார் பாருங்கள் எக்ஸ்ட்ரா கிரேஸு. அன்னைக்கு தான் ஸ்பெஷல் ஃபேவர்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக கன்சிஸ்டண்ட்டாக ஜோம் பண்ணலைன்னா அன்னைக்கு குற்ற உணர்வே வராதபடி நீங்கள் கிருபையை கேட்டு வாங்கிட்டு போயிடும். இந்த தானியேலின் ஜெப வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற 2 காரியம். வசனம் சொல்லுது, தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அவர் மனசுல தீர்மானிச்சார், முன் செய்து வந்தபடியே. எப்போ செஞ்சாரு? வாலிபனா இருந்த போதே அப்படிதான் ஜெபிச்சிருக்கிறார். முன் செய்து வந்தபடி. இந்த ஜெப வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது யாரு? பெற்றோர்கள். நம்ம பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி உட்காரும் போது ஒரு நாள் கூட ப்ரேயர் பண்ணாது சாப்பிடக்கூடாது என்பது உங்கள் வீட்டில் ஒரு பழக்கமாக இருக்கும். எத்தனையோ நாள் பிள்ளைங்க ஆசையாக வந்து அப்படி கை வச்ச உடனே நான் கையை பிடிச்சிருக்கிறேன். எத்தனையோ நாள் நோ, ப்ரே அண்ட் ஈட். ஏன்னா அது ஒரு பழக்கம். நம்முடைய பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலையே இதை கற்றுக் கொடுக்கும் பொழுது, காலையில் எழும்பி படுக்கை அறையில் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணு கற்றுக் கொடுங்க. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி கோ அண்ட் ப்ரே அண்ட் கம், அப்புறம் போ பெட்ரூமுக்கு அப்படின்னு சொல்லி கொடுங்க. இதை ஒரு ஸ்ட்ரிக்ட் ஹேபிட்டாக மாற்றுங்க. பெற்றோர் இதில் கவனமாக இருங்க. ஃபாதர்ஸ் இதில் கவனமாக இருங்க. இன்னைக்கு இதை செய்யலைன்னா என்னைக்குமே அந்த பிள்ளைங்க அதை தன்னுடைய வாழ்க்கையின் பழக்கமாக கை கொள்ள மாட்டாங்க. தானியேலுக்கு அந்நிய தேசத்தில் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் வந்த பிறகு கூட அவன் ஜெப வாழ்க்கை மாறலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒருவேளை இந்த தேசத்தில் அது இது இது இதுன்னு எல்லாம் சொல்கிறோம். நோ, இந்த தேசம் உன் ஜெப வாழ்க்கையை மாற்றலம்மா. உனக்கு ஆண்டவர் மேல இருந்த அன்பும் தாகமும் அது கொஞ்சம் குறைஞ்சிட்டனால லைஃப் மாறி போச்சு. தேசத்தை குறை சொல்லாதீங்க, இங்க இருக்கிற லைஃப் ஸ்டைலை குறை சொல்லாதீங்க. கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் அவர் சித்தம் செய்வான் அப்படின்னு இருக்குது. இந்த அமெரிக்காவிலும் நீங்க கர்த்தருடைய சித்தம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவன் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் ஜெபம் பண்ணி முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. உங்க பிரேயர்ல ஒரு பகுதி நல்லா காடை பிரைஸ் பண்ண. காட், நீங்க மிக நல்லவர், நீர் போதுமானவர், நீர் அன்புள்ளவர். அடுத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த 2 தானியேலுக்கு ஒரு பழக்கமாயிருந்தது. இந்த தானியேலின் ஜெபம் அந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க படிச்சு பாருங்க. 9ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் படிக்கலாமா? Chapter 9 verse 3. நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. நான் சொன்னேன், தானியேல் வாழ்க்கையில 2 காரியம். ஒன்று கிரமமான ஜெபம், 2வது கிரமமான உபவாசம். அவர் உட்கார்ந்து ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. இன்னைக்கு இங்கே ஃபேமிலிஸாக வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்து சொல்கிறேன், வாரத்தில் ஒரு நாள், மேபி அது சாட்டர்டேயாக இருக்கலாம், ஏதோ ஒரு நாள் ஒரு நேரம் உங்களுடைய ஃபாஸ்டிங் டைமாக இருக்கட்டும். அந்த ஒரு நாளில் ஒரு அரை மணி நேரம் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வைங்க. இன்னைக்கு நம்முடைய ஃபேமிலி ஃபாஸ்டிங் டே, கம் அண்ட் சிட் அப்படின்னு உட்கார வைங்க. பிள்ளைங்களை உட்கார வச்சு பாடலை பாடுங்கள், ஜெபம் பண்ணுங்க. சில தேவைகள் உங்கள் குடும்பத்துக்கு இருக்கும் என்றால், அல்லது சபைக்கு தேவை, தேசத்துக்கு தேவைன்னா ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு ஜெப குறிப்பை சொல்லி ஜெபிக்க வைக்கணும். இட்ஸ் அ ப்ராக்டிஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். அந்த பிள்ளைக்கு தேசத்தில் நடக்கிறது தெரியணும். ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் எங்களுக்கு ஒரு ஆன்லைன் ப்ரேயர் நடக்குது. அந்த ப்ரேயரில் திடீர்னு அந்த ஒரு சகோதரி சொன்னாங்க, சிஸ்டர் என் பொண்ணு இன்னைக்கு ஜெபம் பண்ணணுமா, அவள் ஆசையாக கேட்குறாள், சரி ஜெபம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு. வயசு 6. அவள் ஜெபம் பண்ணுறா, ஏசப்பா எங்களுக்காக எங்கள் ஆண்ட்ரூ அங்கிள்
ஜெயராணி ஆண்டி நீங்கள் ஆசீர்வதிக்கணும், நல்ல சுகத்தை கொடுங்க ஏசப்பா. அவங்க ரொம்பலாம் ட்ராவல் பண்ணுறாங்க. அடுத்த வாரம் மதுரைக்கு மீட்டிங் போகிறேன். மதுரை மீட்டிங் எனக்கு மதுரை மீட்டிங் இவளுக்கு எப்படி தெரியும்? மதுரை மீட்டிங்கை ஆசீர்வதிங்க ஏசப்பா. எங்கள் பைபிள் டிவியை ஆசீர்வதிங்க ஏசப்பா. எங்கள் பைபிள் காலேஜை ஆசீர்வதிங்க ஏசப்பா. அது பாட்டுக்கு ஊழியத்தில் உள்ள எல்லாத்தையும் சொல்லி ஜெபம் பண்ணுது. எனக்கு ஆச்சரியம். ஜெபம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஃபோன் போட்டு கேட்டேன், என்னது இது இப்படி ஜெபம் பண்ணுறா அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, எவ்ரிடே ஃபேமிலி ப்ரேயரில் பைபிள் கால்ஸுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறத அவள் பாப்பா. நாங்கள் 3 பேர் தான் சிஸ்டர். ஒரு நாள் டர்ன் அவளுக்கு வரும். அப்போ நான் என்ன ஜெபிக்கேன்னு கேட்கும்போது நாங்கள் சொல்லி கொடுப்போம். இது வழக்கமாக பண்ணுற ஜெபம். அன்றைக்கி ஆன்லைன் ப்ரேயரில் இருக்கிற அத்தனை பேர் அசந்துட்டாங்க. ஓ காட், இப்படி கூட பிள்ளையை வளர்க்க முடியுமா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பாய் சொல்லுகிறேன், அந்த 1/2 hour ஃபாஸ்டிங்கில் உங்கள் பிள்ளைங்களுக்கு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுங்க. உங்கள் பிள்ளைங்களை ஜெபிக்க சொல்லுங்கள். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. முதிர் வயதிலும் அவன் என்ன செய்ய மாட்டான், அதை விட்டு விட மாட்டான். இன்னைக்கு நீங்கள் வளர்க்கலை, இன்னைக்கு நடத்தலைன்னா 13 வயசுக்கு மேலே நீங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன், அவங்க ப்ரீடீன்ஸாக இருக்கும்போதே கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. தானியேலுக்கு உபவாசம் என்பது அது கைவந்த ஒரு கலை. ஏன்னா தேசத்துக்கு வந்த உடனே எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடும்போது இவர் என்ன செய்யலை, நோ சொல்லிட்டார். வேண்டாம், ஆண்டவருக்காக வைராக்கி. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் படைச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்குறீங்க. நான் ஒரு யூதன், நான் தேவனுக்கு அல்லாதவர்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்க மாட்டேன். இந்த வைராக்கி எங்கிருந்து வந்துச்சுன்னா பெற்றோர் உள்ள போட்டது. நீங்கள் ஒரு தானியேலை போல ஜெப வாழ்க்கையில் சிஸ்டமேட்டிக் அண்ட் கன்சிஸ்டன்ட் ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங் இதோட கூட சேர்த்து உங்கள் குடும்பத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு ஃபேமிலி ப்ரேயர். எவ்ரிடே 15 minutes போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ஜஸ்ட் 15 minutes. கால் ஆல் யுவர் சில்ட்ரன். எல்லாரும் உட்காருங்க, ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு பைபிள் போர்ஷன் வாசிங்க, 2 குறிப்பை சொல்லி ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் ஆமென்னு சொல்லிட்டு போங்க. இந்த பழக்கம் உங்கள் வீடுகளில் வரட்டும். ஹல்லேலூயா. ப்ரேயர் லைஃப் ஆஃப் ஏப்ரஹாம், 2-way communication. prayer life of Daniel, it's a systematic and consistent prayer life. மூணாவது, நம்ம ஆண்டவர் இயேசுவுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து சுருக்கமாக 5 நிமிஷம் சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசுவுடைய ப்ரேயர் லைஃப் ரொம்ப ஆச்சரியம். ஜெபிக்கவே வேண்டாத ஒருவர் அவர், அப்படித்தானே? இல்லையோ? ஏதாவது பதில் சொல்லுங்க. நீங்கள் என்னவோ என்கிட்ட சண்டை போட்ட மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. சொல்லுங்க, ஜெபிக்கவே தேவையே இல்லாத ஒருத்தர். ஆனால் அவர் எப்படி போய் ஜெபிக்கிறார்? சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். மார்க் சாப்டர் 1 verse 35. அவர் அதிகாலையில், எப்படி? அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு. அப்போ அதிகாலைனா என்ன? நமக்கு ஒருவேளை டைம் சேஞ்ச் ஆகும், காலையில் 1 hour அதெல்லாம். ஆனால் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஸோ வசனம் சொல்லுது while before daylight. அப்போ டேலைட் வர்றதுக்கு முன்னாடி ஜெபிக்கிற பழக்கம் யாருக்கு இருந்துச்சு? ஆண்டவருக்கு இருந்துச்சு. அதை அவர் கிரமமாக வச்சிருந்தார் ஜீசஸ். சரி, நம்பர் 2 மார்க் 14:23. ஸோ மேத்யூ 14:23, மத்தேயு 14:23. இதை நான் வசனங்களை மட்டும் வாசித்துட்டு போகிறேன். 14:23. அவர் அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி. சரி, மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். எப்படியா? தனிமையா இருக்கிற ஒரு ஒரு ஜெப நேரம். உங்களுக்கு பர்சனல் ப்ரேயர். ஜனங்களெல்லாம் அனுப்பிட்டு, சிஸ்டர்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், பிள்ளைங்களை தூங்க வச்சிட்டிங்கன்னா எல்லா வேலையும் போடுங்க, அதை மறுநாள் கூட செஞ்சுக்கலாம். ஒரு 1/2 hour போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற டைமில் கர்த்தர்கிட்ட போய் ஒரு தனிமையில் ஜெபம். பிரதர்ஸ், உங்களுக்கு சொல்கிறேன், வேலையெல்லாம் முடிச்சு வந்துட்டீங்க, களைப்பாக இருக்குது. நான் சொல்கிறேன், களைப்பாக இருந்தால் ஜெபிக்க முடியாது. ஆனால் அதை கொஞ்சம் நடந்து ஏதோ ஒரு பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஜெபிக்க முடியும். ஜீசஸ்கே ஒரு பர்சனல் ப்ரேயர் இருந்துச்சு. தனிமையாக இருந்தார், அதிகாலையில் எழும்பினார், தனிமையாக இருந்தார். மார்க்கு 6:46 சொல்லுது, அவர் ஒலிவ மலையில் ஏறி போய் ஜெபம் பண்ணினார். உங்களுக்குன்னு ஒரு தனியிடம் தேடி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் வேணும். ஜீசஸே அதை செஞ்சார். அப்போ வசனம் சொல்லுது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல், சொல்லுங்க,
அது கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும், மலையின் மேலே ஏறணும்னா. சரி, 4வது லூக்கா 4:20 படிக்கலாமா? வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் சரி அவர் இப்போ ஜெப ஆலயத்துல போய் ஜீசஸ் போய் ஜெபிக்க போற. ஜீசஸ், நீங்க எதுக்கு ஜெப ஆலயத்துக்கு போறீங்க? ஆஃப்டர் ஆல் அங்க வர்றவங்க எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ் தானே, மனுஷங்க தானே, அங்க ஏன் ஜீசஸ் நீங்க போறீங்கன்னு கேட்கணும் போல இருக்குது. ஆனா அவருக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, ஜெப ஆலயத்துல போய் ஜெபிக்கிற ஒரு பழக்கம். இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறேன், சர்ச்சில் ஒரு ப்ரேயர் அப்படின்னா வர முடியலன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ ஆன்லைன் ப்ரேயர். நான் சிஸ்டரை பார்க்குறேன், ஒரு நாளெல்லாம் எத்தனையோ ஆன்லைன் ப்ரேயரில் அவங்க கலந்துக்கிறாங்க. நேராக இன்பர்சன் வர முடியலன்னா அட்லீஸ்ட் அந்த ஆன்லைன் ப்ரேயர்லையாவது ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ஒரு ஆன்லைன் ப்ரேயரை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் காலையிலையும் சாயங்காலமும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு 100 days ப்ரேயரை டிக்ளேர் பண்ணோம். ஒரு செப்டம்பர் 23 டிசம்பர் 31 வரைக்கும். எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணாங்க தெரியுமா? 500 பேர் ஜாயின் பண்ணாங்க ப்ரேயருக்கு. எவ்ரிடே மார்னிங் 500, ஈவினிங் 500. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அது நம்பர் குறைதான்னு பார்த்தா குறைவே குறையாது. ஸோ பெய்ட் வெர்ஷன் வாங்கி நாங்கள் எல்லாரையும் அந்த கூகுள் மீட்டில் ப்ரேயருக்கு இது பண்ணோம். மக்கள் உற்சாகமாக வந்தாங்க. ஒரு ப்ரேயர் குறிப்பு சொன்ன உடனே போட்டி போட்டு 4-5 பேர் சத்தத்தை ரைஸ் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. அந்த 100 நாட்களில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். ஹல்லேலூயா. ஜெபிச்சவங்க, சத்தத்தை வைத்து ஜெபிச்சவங்க டெய்லி ஒரு 10 பேர் தான். ஆனால் அற்புதங்களை பெற்றவர்கள் அநேகர். நான் சொல்கிறேன், ஜெபம் என்பது ஒரு குடை போல, அது நம்ம குடும்பத்தை பாதுகாக்கும். சும்மாவாவது ஒரு ஆன்லைன் ப்ரேயரில், சர்ச்சில் நடக்கிற ப்ரேயரில் ஜாயின் பண்ணுங்க. இயேசுவே போய் ஜெபாலயத்தில் ஜெபம் பண்ணினார் என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். ஸோ பர்சனல் ப்ரேயர் ஜீசஸ்க்கு இருந்துச்சு, கார்ப்பரேட் ப்ரேயர் ஜீசஸ்க்கு இருந்துச்சு. 3வதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை படிங்க. பின்பு அவர் தமது சீஷரோட கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில், எப்படியா தனித்து ஜெபத்தோட கூட அவருக்குன்னு பிரேயர் பார்ட்னர்ஸ் இருந்தாங்க. சரி, நேரடியாக கேட்குறேன், உங்களை எவ்வளோ பேருக்கு பிரேயர் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க? ஓகே, ஒரு சிலருக்கு இருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு இல்லை. உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் சொல்கிறேன், சரியா? இந்த வாரம் சண்டே சர்வீஸ் முடிஞ்ச உடனே சர்ச்சில் சில பிரதர்ஸை பாருங்கள். பிரதர், நான் 3 பேர் சேர்ந்து வாரத்தில் ஒரு நாள் ஒரு 1 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணலாமா? 1/2 an hour ஜெபம் பண்ணலாம். சிஸ்டர், யாரோ ஒரு நாள், இன்னைக்கு எவ்வளோ பேர் அபிஷேகம் பெற்றீங்க, அனாயிண்டட் விமன் ஆஃப் காட், நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு சின்ன ப்ரேயர் நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம அடுத்த தலைமுறைக்காக ஆண்டவர் எனக்கு ஒரு பாரம் கொடுத்தார், டு ப்ரே ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அந்த ஜெபத்தை துவங்கி அதை ஒரு ஆன்லைன் ப்ரேயராக ஸ்டார்ட் பண்ணால் உலகத்தில் இந்த பல ஸ்திரீகள் அதில் ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்கவுங்க ஊரில், அவங்கவுங்க பட்டணங்களில் 5 பேர் 7 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணி இப்போ 12 நாடுகளில் அடுத்த தலைமுறைக்கான ஜெபங்களை செய்கிற மக்களை ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த அட்லாண்டாவில் கூட ஒரு 5 ஸ்திரீகள் 10 ஸ்திரீகள் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. 1, யூ ஹாவ் டு ப்ரே ஃபார் யுவர் சில்ட்ரன். Number 2, you have to pray for our young people in our church. Number 3, இந்த அட்லாண்டாவில் பெரிய எழுப்புதல் வரும்படியும் நீங்கள் ஜெபம் பண்ணணும். 4வதாக முழு அமெரிக்க ஐக்கிய தேசமும் மற்ற நாடுகளிலும் ஆண்டவர் கிரியை செய்யும்படி ஜெபிக்கலாம். 5வதாக உங்கள் குடும்பங்களில் உள்ள அத்தனை வாலிபர்களையும் ஆண்டவர் ரட்சிக்க ஜெபம் பண்ணி பாருங்க, கிரியை நடக்கும், சர்ச்சு நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. சபைக்கு வராத பிள்ளைங்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கவே இருக்க மாட்டாங்க. அடுத்த தலைமுறைக்காய் நீங்கள் முழங்காலில் நின்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு சொல்கிறேன், யூ நீட் அ ப்ரேயர் ஃபெலோஷிப். ஏதாவது ஒரு ஆன்லைன் ப்ரேயர், சர்ச்சில் நடக்கிற ஒரு ப்ரேயரில் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை பாஸ்டருடைய உதவியோடு நீங்கள் ஒரு ஆன்லைன் ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணி கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசு சீஷர்களோடு கூட ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்ணினார். கடைசியாக இந்த ஆண்டவர் இயேசு தன் வாழ்க்கையின் கஷ்டத்தின் உச்சக்கட்டத்தில் கூட ஜெபம் பண்ணினார். மத்தேயு 26:36 கெத்செமனேயில் அவர் செய்த ஜெபம் எவராலும் மறக்க முடியாது. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 26:36. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி உட்கார்ந்திருங்கள்.
நீங்கள் உட்காந்துருங்க, நான் போய் ஜோம் பண்ணிட்டு வரேன்னு போகிறாரு. திரும்பி வந்து பார்த்தா எல்லாம் தூங்குறாங்க. நம்மளை மாதிரி போகிறாரு, திரும்பி வந்து பார்த்தா தூங்குறாங்க. நான் கூட ஆரம்ப நாட்களில் எவ்வளோ நாட்கள் முழங்காலையே தூங்கியிருக்கிறேன். முழங்காலே 1 மணி நேரம் தூங்கிற நாட்கள்லாம் எனக்கு உண்டு. படுக்கையிலேயே முழங்கால் படிட்டு அந்த படுக்கையிலே தூங்கி எழும்பும்போது நெத்தியிலெல்லாம் சில அடையாளம் இருக்கும். ஏன்னா அந்த கையை வச்சுட்டு அப்புறம் தான் பார்த்தேன், இது சரிப்பட்டே வராது. தூக்கம் வருதுன்னு நினைக்கும் போதே எழும்பி என்ன செஞ்சிடணும், நடந்து ஜெபம் பண்ணணும், அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணணும். இப்படித்தான் ஜெயிக்க வைத்தார் ஆண்டவர் இயேசு. துக்கத்தின் உச்சக்கட்டம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொலைக்கு நியமிக்கப்பட போகிறோம், சிலுவையில மறிக்க போகிறோம், எல்லாம் தெரிஞ்சும் he prayed. இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். எந்த சூழ்நிலையிலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஆபிரகாமின், இன்னும் நிறைய இருக்குது, பேச நேரம் இல்லை. ஆபிரகாமின் ஜெப வாழ்க்கை டூ-வே கம்யூனிகேஷன். தானியேலின் ஜெப வாழ்க்கை கன்சிஸ்டன்ட் ப்ரேயர். ஆண்டவர் இயேசுவின் ஜெப வாழ்க்கை 4 விதத்தில் பர்சனலாக ஜெபம் பண்ணாரு, சீஷர்களோடு ஜெபம் பண்ணாரு, ஜெப ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணாரு. அதன் பிறகு ஒரு பெரிய ஐக்கியத்தோடு கூட ஜெபம் பண்ணார். கஷ்டத்தின் நேரத்திலும் அவர் ஜெபித்தார். இன்னைக்கு உங்கள் லைஃப்பை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்க போகிறீங்க. இந்த செய்தி வெறும் செய்தியா, ஏதோ சிஸ்டர் வந்தாங்க ஒரு ஜெபத்தை குறித்து சொன்னாங்கன்னு இல்லாதபடி இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறீங்க. எவ்வளோதான் உங்கள் பலிபீடங்கள் இடிந்து போய் கிடந்தாலும் டுடே யூ ஹாவ் டு டேக் எ டெசிஷன். இன்னைக்கு இரவிலிருந்து அல்லது நாளை காலையிலேருந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ரேயர் லைஃப் நான் செய்ய போகிறேன். முதல்ல ஒரு 1/2 an hour வச்சுக்கோங்க. 1/2 an hour ப்ரேயர், 1/2 an hour பைபிள் ரீடிங். அதை எப்படியாவது ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஆபிரகாமை போல ஜெபிங்க, தானியேலை போல ஜெபிங்க, ஆண்டவர் இயேசுவை போல ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். எல்லாரும் இருக்கிற இடங்களை எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு யோவான் கற்றுக் கொடுத்தது போல ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்ட சீஷர்களுக்கு தன் வாழ்க்கையவே ஆண்டவர் இயேசு ஒரு பாடமாய் மாற்றினார். சி மைனர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கேளுங்கள். ஆண்டவரே, என் ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே, என் ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து கேளுங்க. நான் எவ்வளோ குளிர்ந்து போயிருக்கிறேன். என் பிள்ளைங்களை ஜெபத்தில் நடத்தாமல் நான் தவறிட்டேன் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கல ஆண்டவரே. தலையில் கை வச்சு என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்து எத்தனையோ நாட்கள் ஆயிற்று. என் மனைவிக்காக நான் ஜெபிக்கலப்பா. என் கணவருக்காக நான் போராடி ஜெபிக்கல. ஊரில் விட்டு வந்த என் குடும்ப ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கல. இங்கே வந்து என் பிரச்சனைகளையும் போராட்டத்தையுமே பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா. சொல்லுங்க, மெய்யா கேளுங்க. ஒரு ஆபிரகாமை போல என் குடும்பத்திற்காக, லோத்துக்காக ஜெபித்த ஆபிரகாமை போல என் குடும்பத்தின் ஒவ்வொரு நபருக்காய் நான் ஜெபம் பண்ணணும்ப்பா. ஊரில் ரட்சிக்கப்படாத என் தகப்பன், என் தாய், என் சகோதர சகோதரிகளெல்லாம் இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்காக நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம், அவ்வளோதான். ஹல்லேலூயா. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இனிமேல் என் ஜெபத்தை ஆண்டவரே நான் மாற்றிக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஒரு தானியேலை போல அவர் 3 வேளை ஜெபித்தான். அட்லீஸ்ட் 2 times ஆவது காலையிலும் இரவிலும் ஜெபிக்கிறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறாப்பா. இன்னைக்கு ராத்திரி ஃபிக்ஸ் யுவர் ப்ரேயர் டைம். ஆண்டவரே, நான் இதை என் ஜெப நேரமாக நான் தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் தீர்மானிங்க, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஒரு ஃபிக்ஸட் ப்ரேயர் டைம் இல்லாததுனால தான் நம்ம சோர்ந்து போய் இன்னும் ஜெபத்துக்குள் வளராமல் இருக்கிறோம். ரட்சகர் இயேசு அதிகாலையில் இருட்டோடே எழுந்து ஜெபிக்க சென்றாரே. வனாந்திரத்தில் தனிமையாய் இருந்தார், மலையில் தனிமையாய் ஜெபித்தார், ஜெபாலயத்தில் சென்று ஜெபித்தார், சீஷர்களோடு கூட ஜெபம் பண்ணினாரே. ஐயோ, நாங்கள் எங்கேயோ குறைஞ்சு போய் கிடக்கிறோம்ப்பா. கஷ்டத்தின் உச்சக்கட்டத்திலும் அந்த கெத்சமனையில் ஜெபித்தார், சிலுவையிலும் ஜெபித்தாரே. என்னையும் அப்படி மாற்றுங்கப்பா. உன் கஷ்டங்கள் எல்லாம் கட்டாயம் மாறும். ஹல்லேலூயா. வாயை திறந்து கேட்கலாமா? ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல தவறா
ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி இயேசுவின் நாமத்தினால உங்க பிள்ளைங்க ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஜெபத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக ராஜா. ஹalleluya கலஷேலபா. நல்ல வாயை திறந்து ரேகதான சந்தரஷகேலபா. சபையின் மேல ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க. ஒரு மன்றாட்டின் ஆவியை ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஜெப வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, ஜெபத்தையே நிறுத்திவிட்டவர்கள் கூட இன்றைக்கு ஜெபிக்க துவங்கட்டும். Take a decision today. வாயை திறந்து ஒரு தீர்மானம் சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரை நாளைய தினத்திலிருந்து ஆண்டவரை நான் கிரமமாய் அதிகாலையிலும் இரவிலும் ஜெபிப்பேன். ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க. என்னால முடியாது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்னார். ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா சோர்வுகள், அசதிகள், எல்லா மந்த ஆவிகள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. கன நித்திரையின் ஆவிகள், தூக்கத்தின் ஆவி ஆண்டவரே, வேலையை குறித்த பாரம் ஆண்டவரே, குடும்ப பொறுப்புகளை குறித்த பாரம், பண கஷ்டத்தை குறித்த பாரம் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. விலகுவதாக. 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று கேட்டதுக்கு அழிப்பதில்லை என்று சொன்னீங்க. எங்க வாழ்க்கையில நஷ்டங்கள் வராதபடி, கஷ்டங்கள் வராதபடி ஆபிரகாமை போல திறப்பில் நிற்கிற ஒரு ஜெப ஆவி எல்லார் மேல ஊற்றப்படுவதாக. தானியேலை போல, எஸ்ராவை போல, நெகேமியாவை போல, யாக்கோபை போல, எஸ்தரை போல ஜெபிக்கிறவர்களாய் இந்த சபையார் மாறட்டும். சபையார் கூடி கூடி ஜெபிக்கட்டும். ஸ்திரீகள் கூடி ஜெபிக்கட்டும். புருஷர்கள் கூடி ஜெபிக்கட்டும். ஒரு ஜெப ஐக்கியம் உண்டாகட்டும். ஒரு ஜெப சேனை எழும்பட்டும். இந்த அட்லாண்டா முழுவதும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி ஒரு ஜெப சேனை இந்த சபையிலிருந்து எழும்பட்டும் ஆண்டவரே. எல்லார் மேலும் அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறதற்காக உமக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இறுதி ஜெபத்தை அருமையான பாஸ்டரையா வந்து ஜெபிக்க முடியும்.